சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு 30 முக்கோடி தேவர்களுக்கு மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்தில் முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கோயமுத்தூர். கோயமுத்தூர் ஓகே வெல்டரிக்கணும். கருப்பசாமிக்கு என் பிள்ளை டாக்டர் ஆகிட்டா உங்கள் உத்தரவில் அடுத்து அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பணும், அதுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு ஒருத்தி கேட்க வந்திருக்கா. கால் வந்துட்டு வரலாம். கங்கை யமுனை உன் பேர் என்னக்கா? சாய்தா. சரி உட்கார முடியுமா? ஆட்ரா சாக்க பேவில்லை. ஒரு காலத்தில் என்கிட்ட உன் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு வந்தேன். அந்த வெற்றியை நம்ம அடைஞ்சிட்டோம். மீண்டும் வெளிநாட்டுக்கு போய் அதே உத்தியோகத்தை பார்த்தா தான் உன் கடன்லாம் தீரும். இப்போ ஒரு ஆம்பளை பயலுக்கு ஒரு முடிவு கிடைக்காம மனக்குழப்பத்தை மனதில் கொண்டு நம்ம வாழ்க்கை எப்படினாலும் கருப்பசாமியை வச்சு வெற்றி அடைஞ்சிடலாம், கவலை கொள்ள வேண்டாம். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஐயப்பசாமி சித்தரை போய் நேராக நம்ம பார்த்தாலும் பார்க்கவில்லைனாலும் நம்ம உள்ளத்துக்குள்ளே அவருடைய சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு என்னுடைய பிரார்த்தனையில். அதனால் என் பிள்ளை தேறிடுவான், நாங்களும் கடனிலிருந்து மீண்டுருவோம்னு சொல்லி நம்பிக்கையோடு என்னை பார்க்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவான். பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆழ்ந்த எண்ணம். நம்ம சொன்னால் யாருப்பா கேட்கா? மனிதனுடைய உடம்புல நாடிகள் எத்தனை அம்மா? என் முன்னால் உட்காந்துருக்கான்னு உனக்கு மறந்து போச்சு. அடரா சக்கா என்னடா இது? சரி சரி சரி. இப்போ உன் பிள்ளைக்கு என்னம்மா வேணும்? இவ்வளவு தானா? 37 வயசாச்சு. ஆனால் அவனுடைய விதிப்படி 39வது வயசில் தான் கல்யாணம் நடக்கணும்னு இருக்குது. நீ முன்னக்கூட்டியே கேட்குறியே, நான் இப்போ என்ன பண்ணுறது? 39 நடந்தால் உன் கடன் தீரும், 37 நடந்தால் சும கூடுமே, என்ன பண்ணுறது? அவனை சந்தோஷமாக்கிட்டா போதும்னு நினைக்க. என்னைய கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. இந்தா ஒரு பூவெடுத்து கொடுத்துருக்கேன். ஐப்பசிக்குள்ளே உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நிர்ணயமாக்கி வெற்றியாக்கி தாரேன். உன் பொம்பளை பிள்ளைக்கு வெளிநாட்டு பயணத்தையும் உருவாக்கி தாரேன். கர்மசாமிக்கு வெற்றி அடைவாய் மகளே. வாழ்க வாழ்க. வயிறார சாப்பிட்டு போ. அதே கோயமுத்தூர் எல்லை. என் தோட்டத்துக்குள்ள பல மாறுபாடுகள் இருக்குது அப்படின்னு தாயும் மகளும் வந்தவர்கள். பார்த்தியா நான் எத்தனை டாக்டரை உருவாக்கியிருக்கேன். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். தோட்டத்துக்குள்ள நாய் கிடந்துச்சாம்னால ஒரு நாய் அங்கே செத்துருக்கு. ஒரு நாய் ஒன்று செத்துருக்கு. அதனுடைய ஆத்மாவும் உங்கள் மாடுகளில் 2ல் 1 உயிர் போயிருக்கு. சரியா? கால் வந்துட்டுவாங்க. நீ உட்கார். 3½ ஆண்டுகளாக தொழிலில் நஷ்டமும் வீட்டுக்குள் மன அமைதி குறைவும் பொல்லாத கடன்களும் தொல்லையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். நடக்கா?
இதுக்கு செய்வினை வைவினைகள் ஒரு பக்கம் காரணம். யாரையுமே நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. நம்பினா நமக்கு துரோகம் பண்ணிடுறாங்க, பண்ணிட்டாங்க. இன்னொரு காலம் என்ன செய்வது? உன் வீட்டுக்காரருடைய மனம் திரும்புமான்னு கேட்டேன். ஒரு 3 மாதத்தில் அவரை குடியிலிருந்து மீட்டி வெட்டியாக்கி தாரேன். இப்போ இருக்க கடனை தீர்க்கிறதுக்கு தொழில் வளத்தை உருவாக்கி தாரேன். இந்த மாடு கன்றுகள் அழிவில்லாமல் ஆக்கி செல்வத்தை திரட்டி கொடுக்குறேன் மகனே. நீ பெற்ற பிள்ளை ஐஏஎஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான ஒரு குழப்ப உணர்வு உன் உள்ளத்துக்குள்ளே ஓடுது. உண்மையா இல்லையா? அவளை ஐஏஎஸ் பாஸ் ஆக்கி நான் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வா. நான் ஐஏஎஸ் பாஸ் ஆயிரும்னு கருப்பசாமி தாத்தா சொல்லுதீங்களே, எனக்கு படிக்கணும்னு போகும்பொழுதே என் மண்டையில் ஒரு பெரிய டென்ஷனும் தூக்கம் வர்றது மாதிரி ஃபீலிங்கும் வந்து என்னைய டென்ஷன் படுத்துத. நான் படித்து வந்துடுவேனா அல்லது என் படிப்புக்கு என்ன தடை ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? அந்த பயத்தை இன்னையிலிருந்து நீக்கி சுறுசுறுப்பாக படிக்க வச்சு உன்னுடைய மூளையில் நினைவு உணர்வுகளை கூட்டி படிப்பை பதிவு பண்ணி வெற்றியாகி இருந்தால் போதுங்களா? இன்னையிலிருந்து உனக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இந்தாம்மா, உன் கடன்கள் தீரும், உன் பிரச்சனையை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னை வந்து பாரு. அடுத்து தன்னுடைய பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா? கோச்சாம்புத்தூர். என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு? காலன்றாங்க. வரலாம், உட்காரலாம். வெற்றிவேல் அது வீரவேல். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையினுடைய வாழ்க்கை பிரிந்து போவதுக்கு செய்வினை வைவினைகள் காரணமாக இருக்குமா அல்லது அங்கே இருக்கவங்களுடைய மனநிலைகளில் குழப்பமான உணர்வுகள் ஏற்பட்டு இந்த பிரிவு நடந்திருக்குமா? மீண்டும் இந்த வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதா என்ற ஒரு ஐயப்பாடு உன்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிள்ளையின் உயிர் வேண்டுமா வாழ்க்கை வேண்டுமா என்று நான் கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவாய்? பிள்ளை தான் வேணும். உனக்கு என்ன வேணும்? இப்போ அந்த வாழ்க்கையை சேர்த்து வைக்கணுமா? கால் வந்துட்டு வாங்க. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணா. பிள்ளையினுடைய மனதையும் பக்குவப்படுத்தி அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேக உணர்ச்சியை நீக்கி, என்ன உணர்ச்சியை? சந்தேக உணர்ச்சியை நீக்கி ஒன்றரை வாழ்வு வைக்க போதும்லா. இந்தாங்க மதியம் என்னைய பார்த்துக்கோ மகனே, வெற்றி உண்டுப்பா, காப்பாற்றித்தாரேன். அப்புறம் உன்னை பற்றி கொஞ்சம், உனக்கு அடிக்கடி நெஞ்சு படபட போகிறதான், கழுத்து சில சமயத்தில் உழையுதான், கை கால் நடுக்கம் கொடுக்குதான். இது அத்தனையும் உன்னுடைய மனப்பயத்தால் வந்த வினைகளை தவிர எந்த செய்வினைகளும் இல்லை மகளே. இந்த கனியை சாப்பிட்டுக்கா, எல்லா நோயும் தீரும், சர்வ சக்தியும் பெறுவாய், வெற்றியும் உண்டு மக்களே. அடுத்து என் பொம்பளை பிள்ளை மனசை சீர்திருத்தி கொடு அப்படின்னு ஒருத்தன் கோயம்புத்தூர்லேருந்து காட்டு வந்திருக்கான். கால் ஒன்று பொம்பளை பிள்ளை இருக்காடா, கால் ஒன்று வரலாம். ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? இருக்காங்களா? இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. நீலி திரிசூலி நீங்காத பொட்டுடைய சமயபுரத்தாளி
சாம்பிராணி வாசகியே உன் சமயபுரத்தை விட்டு சடுதியிலே வாரும் அம்மா. வாப்பா, உன் பிள்ளையினுடைய மனசு இன்னும் மாறலை, தேரலை அப்படிங்கிற ஒரு பயமும், பிடிவாதத்திலேருந்து மாறமாட்டுக்கு பேய உள்ளங்கிற ஒரு கோபமும் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குடா. உண்மையா? அந்த மனதை கரைத்து ஒன் இஷ்டத்துக்கு அகப்பட வச்சு அவள் வாழ்க்கையை செம்மையாக்கி தந்தா போதும்ரா. கால் ஒன்றுவான். பரிகாரம் செய்பவரை வாப்பா, உன் தொழிலையும் நல்லா ஆக்கி கடன்படாமல் காப்பாற்றுறேன். வேற என்னப்பா வேணும்? வா பக்கத்தில் நல்லாக்கி செம்மையாக்கி தர மகனே. மனம் குன்றாமல் வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு. செய்து தரேன். நல்லா இருப்பான். அடுத்து கோவை எல்லை. நான் பார்க்குற தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில்? தொழில் சொந்தமாக வருமானத்துக்குரிய வழியில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்ன யோசனை? கோரோசனை. என்ன தொழில்? என் கண்ணாடி எங்க? ஒருத்தன் அறவுற நம்பிக்கையுடையவன், இன்னொருத்தன் என்னமோ நடந்துட்டு போகுதுங்கிற சலசலமான புத்தியுடையவன். என்னப்பா வேணும்? நான் கேட்கும் பொழுது எதுக்கு மெய் மருந்து நிலைகளையா? பக்கத்தில் வாங்க. இவனுடைய கிரக அமைப்புப்படி தகப்பனுக்கு ஒரு பக்கத்து காலில் வலி வேதனை இருக்கும். இருக்கா? நடத்துகிற தொழில் 3.25 ஆண்டுகளாக கடன்களும், தொழிலில் தேவையில்லாதவர்களுடைய வாக்குவாதமும் சண்டையும் ஏற்படும். அந்த தொழிலை பிரமேயமாக பார்க்க முடியாத மனக்குறைகள் ஏற்படும். இப்போ பொல்லாத கடன்பட்டு இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய நிலைமை வருமோ என்ற குழப்பமும் உணர்வுகளும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் செய்வன கோளாறுகள் கிடையாது. இது உங்களுடைய கிரக விதியில் இருக்கக்கூடிய நிலைகள். இதுக்கு மாற்றம் உண்டு. உருவாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. இப்போ நம்பிக்கிடுவான். இல்லைடா கட்டிக்காரன். பிள்ளைகள் அப்படி தான் இருக்கும். நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு அனுபவம் நம்மளை விட குறைவு தானே. அதனால் அவங்கள நம்ம பக்குவப்படுத்தலாம், அனுபவத்தை வளர்த்து விடலாம். பிள்ளைகளை நம்ம வெறுக்கக்கூடாது. வேறு என்னப்பா வேணும்? ஆமாம், என்ன கோயில்? கண்ணை முடிச்சுக்கா. அந்த கோயில் சாமியெல்லாம் வெளியே போயிடுது. அது வச்ச பிறகு பல பேர்கள் குழப்பங்கள் நடந்து தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் வீட்டுக்குள்ளே அந்த தெய்வத்தை கொண்டு வந்து வச்சது தப்பு. புரியுதா? அதை நான் கொஞ்சம் சாந்தப்படுத்தி தரேன். அதுக்கு பிறகு மீண்டும் அதே இல்லத்தில் நீங்கள் இருக்கலாம். வெற்றியாக்கி தரேன், கடன்களை தீர்த்து தரேன். அமாவாசை அன்னைக்கு என்னை பாருங்கள். சென்று வருக. வா பக்கத்தில் வா. வாடா தம்பி, உனக்கு என்ன வேணும்? என்ன தொழில் பார்க்குற? இப்போ சரி, டோர் டெலிவரியா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கா. வெற்றி உண்டு. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அப்படியா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரோ. முண்டிக்கிட்டு வாரீங்களா? என்ன விஷயம்? கால் வந்துட்டுவாங்க. யாருக்காக இது? யாருக்காக இந்த வளர்ந்த வாடிகை? யாருக்காக? உட்காருங்க உட்காருங்க. யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? பையன்கிட்ட கேட்டாச்சா கல்யாணத்தை பற்றி? என்ன சொல்லுதாரு? அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது முட்டாச்சு நடந்துச்சா? நடக்கலை.
உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், உங்கள் சொந்தக்காரங்களில் பொண்ணு நமக்கு கிடைக்காது, அது நமக்கு வேண்டாம், உன் பையனுடைய எதிர்காலம் அதில் பாழா போயிடும், கடந்து போ, அசலில் பொண்ணை பாரு, அதை வெற்றியாக்கி தாரேன், கார்த்திகை மாதத்துக்குள்ளே அந்த கல்யாணத்துக்கு வெற்றியை நடத்தி தாரேன். இப்போ உங்களுடைய தொழிலை போய் பார்த்தேன், வெறும் வைராக்கியம் மிகுந்த நஷ்டமும் பண நஷ்டமும் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற எரிச்சலும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. மலரைத்தானே நான் பறித்தது, அது முள்ளின் மீது ஏன் விழுந்தது, உறவைத்தானே நான் அழைத்தது. இந்த கடனை தீர்த்து தாரேன், தொழில் ஆக்கத்தை தாரேன், வேற என்னப்பா வேணும்? 3 முறை என்னைய பாரு, உன் உடனே செம்மையாக்கி நல்லா இருக்கு. அடுத்து அப்படியா? வீடு நிலம் சம்பந்தமாக மனக்குறையுடையவர் யார்? வீடு டாக்குமெண்ட் தோட்டம் சம்பந்தமாக பிரச்சனை உடையதுங்க யாருப்பா? கோயம்புத்தூர் பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தவங்க உண்டா? ஆக யாருடா அந்த பொம்பளை பிள்ளை? என்னடா வேணும்? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. கேட்கணுமே, கேட்டுருவோமா? சரி. திருமால் பெருமைக்கு நிகரேது. பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? அதான் துளசியை எடுத்து சாமி காட்டினார். அதான் பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னு நான் கேட்டேன். திருவடி நிழலுக்கு இணையேது பெருமானே உன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். யார் நீங்கள்? உங்கள் துணைவியாரா? பிறகுன்னு ஒரு முனிவர் போய் மகாவிஷ்ணு சயனத்தில் இருக்கும் பொழுது அவர் நெஞ்சில் போய் மிதித்தார். உடனே மகாவிஷ்ணு நினைஞ்சார்னா அவர் காலை பிடிச்சிட்டார். பிறகு என்றால் கண் என்பது பொருள் சமஸ்கிருதத்தில். பிறகு முனிவருக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா, முகத்தில் 2 கண்ணும் காலில் 1 கண்ணும் உண்டு. அதனால் மகாவிஷ்ணு அந்த கண்ணை இணைஞ்சார், உள்ளே அமைக்கிட்டார். பிறகு முனிவர் உடனே பார்த்தார், என்னுடைய காலில் விழி இருக்கிறது யாருக்குமே தெரியாது, உனக்கு தெரிஞ்சு போச்சேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரணாகதி ஆனார். உடனே மகாலட்சுமி கோபிச்சுட்டு நினைச்சிட்டான்னா, ஒரு மாநிலாக பிறந்து மும்மூர்த்திகள் ஒருவரான உங்களை மார்பிலை உதைத்து நீர் பொறுத்துக்கிட்டீர், உம்மோடு இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி மகாலட்சுமி என்னஞ்சான்னா மகாவிஷ்ணுவை பூலோகத்துக்கு அனுப்பிவிட்டான். லட்சுமி தேவி பிரிஞ்சு போயிட்டான். அவர் இந்த பூலோகத்தில் வந்து சீனிவாச பெருமாளாக பிறந்து வகடு என்னும் வேடர்குல பெண்ணுக்கு மகனாக போய் வளர்ந்து, புரியுதா, பாபாஜி என்னும் மன்னருடைய மகள் பத்மாவதியை கல்யாணம் முடிச்சுட்டு நிற்கும் பொழுது மகாலட்சுமி போய் 2ஆம் தரம் போய் சேருதான். ஆனாலும் வெங்கடாச்சலபதிக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை மனைவி? மகாலட்சுமி 1, பத்மாவதி 1. புரியுதா? அதை மாதிரி உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருமா? இப்போ நீ எங்கே இருக்க? நான் சொன்ன கதையை நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு அலைப்பாயக்கூடிய சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கு. அவருடைய மன அலைகள் இந்த பக்கத்திலிருந்து டைவர்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு 2 பேர்கள் காரணமாகவும் இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையை பிரிய விடாமல் தெளிவு பண்ணி ஒருங்கிணைச்சு தந்தா போதுமா? இந்தா சாப்பிட்டுக்கா.
இனிமேல் உன் வாழ்வு புனிதமாகும். 2 பேருக்கும் எந்த ஒரு மன உபாசனை இல்லாமல் ஒருமித்த வாழ்வோட வாழ வைக்கிறேன். வேறு என்னடா வேணும்? இந்தா 25 நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ணிடா, ஜெயிச்சு வருவேன். வா பக்கத்தில். நல்லா இருந்தவங்களே, இன்றைக்கு இந்த 2 தான் உத்தரவு. விபூதி வாங்கிக்காங்க, அடுத்த உத்தரவில் பின்னால் பேசலாம். வாமா. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்காவது இருக்கா? கோர்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்காவது இருக்கா? கோயம்புத்தூர் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? எனக்கா வேணும்? என்னடா வேணும்? வாங்க. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது. என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? பக்கத்தில் வந்து உட்காருங்க. ஏன் உன் பேர் என்ன பேரு? தனபால். நல்ல பாலாக இருக்கிய. இந்த விரல புலி சத்தப்படாமா? நீ யாருடாவன்? அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில். இவன் குடும்பத்தை பிரிஞ்சு தனிப்பட்ட முறையில் போக வேண்டிய விதியை இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறான். அதுக்கு காரணம் 2 பேர்களுக்குள்ள மனவாதமும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கும். கிரகங்கள் ஒரு காரணம். கிரகங்களை மாற்றக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. ஆனால் கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் நம் மேனியிலே படாமல் தடுத்து கொள்ள முடியும். அதுக்கு தான் ரட்சபந்தனம் செய்வது. இவன் இன்னும் 3 மாதத்துக்கு குடிக்கத்தான் செய்வான். நீ ஏன் நிறுத்தினாலும் அவன் குடியை நிறுத்த மாட்டான். 3 மாத காலம் பொறுமையாக இருந்தால் முழுசாக திருத்தி உன் பிள்ளைய கையில் கொடுக்க. கால் வந்துட்டு வா. அதிக பிரசிங்க பிடிச்ச பே உள்ளது. வேற என்னமா வேணும்? இந்தா நிறுத்தித்தார போ. பொண்ணை வந்து ஐப்பசி மாதத்தில் பாரு நடக்கும். வாப்பா பக்கத்தில் வரணும். என்ன வேணும்? சனி பகவான் தோசை இருக்கு, நீக்கித்தார. நல்லா இருக்க. வாடா குட்டையா. நல்லா லவ் பண்ணாத, மாட்டிக்கிடுவேன். போ. கர்மசாமிக்கு திருப்பூர். திருப்பூர் பக்கத்தில் திருப்பூர். கர்மசாமிக்கு திருப்பூர்.